நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நற்கருணையிலே உயிரோடு பிரசன்னமாயிருக்கிற எங்கள் வல்ல தந்தையே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உம்மை ஆராதித்து உமக்கு நன்றி பண்பாடுகிறோம். திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் என்ற வரிகளை தியானித்து உம்மை நினைத்து நாங்கள் மகிழ்ந்து பாடுகின்றோம். வாழ்வில் எத்தகைய சூழ்நிலையில் உழன்று போனாலும், எத்தகைய நிலையில் தள்ளப்பட்டாலும், உமது வலிமையும் ஆற்றலையும் நம்பி வாழ்வை அமைத்துக் கொள்கிற பொழுது நீர் எல்லாவற்றையும் நிறைவு செய்கிறீர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். எனவே தான் திருப்பாடல் ஆசிரியர் கூட தாவீது அரசன் கூட சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் எப்படியெல்லாம் நொறுக்கப்பட்டாலும், எப்படியெல்லாம் பரிதவித்தாலும், எந்த நிலைக்கு நான் தள்ளப்பட்டாலும் கூட எல்லா நிலையிலும் நீர் மீட்டெடுத்திருக்கிறீர். உமது வலிமைக்கு ஈடாக யாருமில்லை என்பதை உணர்ந்து அவர் சொல்லுகிறார், நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள் என்று சொல்கிறார். இந்த வலிமை நிறைந்த இறைவனை எல்லா நிலையிலும் நமக்கு ஆலோசகராக, நம்மை காப்பவராக, நம்மை மீட்பவராக, வழி நடத்துபவராக ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்க தொடங்கினால் வாழ்வில் எல்லா நிலையிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம் வாழ்விலும் வளரும். இந்த ஒரு மணி நேர ஆராதனையிலே நம்மையே முழுமையாக அர்ப்பணித்து வேண்டுகிற பொழுது, ஆண்டவரே, உமது யோசனை பெரியது, ஆண்டவரே, உமது செயல்கள் எல்லாம் பெரியது, எல்லா வலிமையும் ஆற்றலும் உமக்கே உரியது, உமது வலிமையும் ஆற்றலிலும் இருந்து என்னை நிரப்பி என்னை வழி நடத்தும் என்று அர்ப்பணித்து இந்த பாடலோடு கடவுளை போற்றி புகழ்வோம். பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா.
ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. வழிநடத்தும் விண்ணீரே ஆராதனை ஆராதனை. ஒளி வீசும் விடிவெள்ளியே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. தேடி என்னை காண்பவரே ஆராதனை ஆராதனை. தினந்தோறும் தேற்றுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. ஓசானா உன்னத தேவனே. ஓசானா ஓசானா ஓசானா. பரிசுத்தரே படைத்தவரே
நற்கருணையே ஓசானா 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 ஆறுதலே உன்னத தேவனே ஆண்டவரே ஓசானா 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 இயேசுவே நன்றி ஆண்டவரே உன்னத தேவனே இயேசுவே உமக்கு நன்றி ஓசானா ஓசானா ஓசானா. ஆம், யோசனையில் பெரியவர் நீர், செயல்களிலே வல்லவரும் நீர். ஆயிரத்து 976 உமது திருவுள்ளப்படி தொடங்கப்பட்ட எமது இந்த சாந்தோம் மறைப்பணி நிலையம் வேரூன்றி கிளைகளாகி மரங்களாகி இப்பொழுது விருட்சமாய் விழுதுகளாய் பரவி கிடக்கிறது. நன்றியோடு எண்ணி பார்க்கிறோம் இறைவா. இது எங்களுடைய யோசனை அல்ல, மாறாக உம்முடைய யோசனை. ஆண்டவரே, இதற்காக இந்த யோசனை செயல் வடிவம் பெறுவதற்காக ஏராளமான கரங்களை, சிந்தனைகளை, மனிதர்களை, மனுஷிகளை, அவர்களது உழைப்பை நீர் அவர்களுக்கு தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி. 7 என்பது நிறைவு. 7 7 49. ஆண்டவரே, இதோ உமது திருவுள்ளத்தினால், உமது சித்தத்தினால் அற்புதமாக இந்த ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிறோம். யூபிலி ஆண்டுக்குள்ளே இந்த நாளிலே நாங்கள் அடியெடுத்து வைக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக நன்றி. எங்களை கைகோர்த்து கொண்டு உமது சித்தத்தை எங்கள் வழியாக செயல்படுத்தியதற்காக நன்றி. இதற்கு முன்னின்ற அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவரையும் நன்றியோடு எண்ணி பார்க்கிறோம். ஏராளமான அருட்சகோதரிகளை அர்ப்பண உணர்வோடு வாழ்ந்த அவர்களது உள்ளத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எத்தனையோ பணியாளர்கள் உம்முடைய இந்த அற்புதமான இல்லத்திலே தொடங்கி அவர்களது வாழ்க்கை இன்னைக்கு எவ்வளவோ அழகாக மாறி இருக்கிறது. அந்த கருணை உள்ளத்திற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரியவரே, எங்களுடைய எண்ணங்களை கடந்து உம்முடைய எண்ணங்கள், உம்முடைய மாண்புகள், மதிப்பீடுகள் இந்த உலகத்தில் பரவுவதற்கு இந்த ஒரு அற்புதமான இடத்தை, எமது சாந்தோம் கலை தொடர்பகத்தை ஒரு அற்புதமான கருவியாக நீர் எடுத்துக்கொண்டீர், ஏற்றுக்கொண்டீர். நன்றி செலுத்துகிறோம். எமது மாதா தொலைக்காட்சிக்காக, இதை சுற்றி செயல்படுகின்ற எல்லா செயல்களுக்காக இந்த நாளிலே நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதோ உம்முடைய வானதூதர்கள் வரிசையில் ஏராளமான அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், அன்பு பணியாளர்கள் எல்லோரும் கூட சேர்ந்து இந்த நாளிலே எங்களது துதியை, எங்களது பாடலை எங்களது நாவில் அசைந்தாடி மகிழ்ச்சி பொங்க உமக்கு சமர்ப்பிக்கின்றோம். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும்.
ஆயிரம் துதி பாடல் எந்த நாவினில் அசைந்தாடும். ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. ஆயிரம் துதி பாடல் எந்த நாவினில் அசைந்தாடும். ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. ஆண்டவா உனை பாட. ஆண்டவா உனை பாட. ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. வான்முகிலும் உயர்மலையும் உந்தன் புகழ் பாட. தேன்மொழியும் நறுமலர்கள் உன் பெயர் சுவை பாட. வான்முகிலும் உயர்மலையும் உந்தன் புகழ் பாட. தேன்மொழியும் நறுமலர்கள் உன் பெயர் சுவை பாட. வான்பொழியும் நீர் துளிகள் உந்தன் அருள் பாட. யான் உனது திருப்புகழை கவியால் தினம் பாட. ஆண்டவா உனை பாட. ஆண்டவா உனை பாட. ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. பகலொளியும் பால் நிலவும் ஒளியால் உனை பாட. அலைக்கடலும் அதன் சிறப்பும் கருணையை தினம் பாட. பகலொளியும் பால் நிலவும் ஒளியால் உனை பாட. அலைக்கடலும் அதன் சிறப்பும் கருணையை தினம் பாட. மழலைகளின் தேன்மொழிகள் தூய்மையில் நிறம் பாட. யான் உனது திருப்புகழை கவியால் நிறம் பாட. ஆண்டவா உனை பாட. ஆண்டவா உனை பாட. ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. ஆயிரம் துதி பாடல் எந்த நாவினில் அசைந்தாடும். ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. ஆண்டவா உனை பாட. ஆண்டவா உனை பாட. ஆனந்தம் ஆனந்தம் என் மனதில் ஆண்டவா உனை பாட. ஆனந்தம் ஆனந்தம் எங்கள் மனதில் ஆண்டவரே உமை போற்றி புகழ்ந்து பாட
இதோ திருப்பாடல் வழியாக நாங்கள் தொடர்ந்து போற்றி புகழ்ந்து பாடுகிறோம். திருப்பாடல் 81. நாம் சொல்ல வேண்டிய பல்லவி: நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். என் மக்கள் என் குரலுக்கு செவி சாய்க்கவில்லை, இஸ்ரவேலர் எனக்கு பணியவில்லை. எனவே அவர்கள் தங்கள் எண்ணங்களின்படியே நடக்குமாறு அவர்களின் கடின இதயங்களிடமும் அவர்களை விட்டுவிட்டேன். பல்லவி: நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். என் மக்கள் எனக்கு செவி சாய்த்திருந்தால், இஸ்ரவேலர் நான் காட்டிய வழியில் நடந்திருந்தால் எவ்வளவோ நலமாய் இருந்திருக்கும். நான் விரைவில் அவர்கள் எதிரிகளை அடக்குவேன். என் கை அவர்களின் பகைவருக்கு எதிராக திரும்பும். பல்லவி: நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரை வெறுப்போர் அவர் முன் கூனிக் குறுகுவர். அவர்களது தண்டனை காலம் என்றென்றுமாய் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நயமான கோதுமையை உணவாக கொடுப்பேன். உங்களுக்கு மலை தேனால் நிறைவளிப்பேன். பல்லவி: நமது வலிமையாகிய கடவுளை மகிழ்ந்து பாடுங்கள். ஆண்டவரே, எங்கள் வலிமையாய், எங்கள் அரணாய், எங்கள் கோட்டையாய் இருப்பவரே, உம்மை நாங்கள் ஆராதித்து போற்றி புகழ்கிறோம். தமிழக ஆயர் பேரவையின் ஊடக பணிக்குழு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் இன்று பொன்விழாவிலே அடியெடுத்து வைக்கிறது. ஆண்டவரே, 50வது ஆண்டு தொடக்க விழா. 49 ஆண்டுகளாக இதோ ஊடக வழியிலே இறையாட்சி பணியாற்ற, கலை வழியிலே இறை மொழியை அறிவித்திட, ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொருவரை தேர்ந்தெடுத்து அவர்கள் வழியாக அருமையான வளர்ச்சி பணிகளை நிறைவேற்றிடச் செய்தவர் நீர் ஆண்டவரே. 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளிலே இதோ நீர் அழைப்பு கொடுத்தீர். இந்த ஊடக வழியில் நற்செய்தி பணி ஆற்றுவதற்குரிய சூழல்களை உருவாக்குவதற்கு, அதன் அடிப்படையிலே எம்முடைய தமிழக ஆயர்களெல்லாம் இணைந்து உடனடியாக தமிழக ஆயர் பேரவையின் சார்பாக சாந்தோம் கலை தொடர்பு நிலையத்தை உருவாக்கிட செய்தீர். அதற்கு ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு இயக்குனர் தந்தையர்களை கொடுத்து ஆசீர்வதித்து வழி நடத்தினீர் ஆண்டவரே. நினைத்து பார்க்கிறோம், ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பார்க்கிறோம். இந்த 49 ஆண்டுகளிலே எப்படிப்பட்ட வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்று. அருட்தந்தை விக்டர் சுந்தர்ராஜ் அவர்கள் தொடங்கி, அருட்தந்தை கிருபாகரன், அருட்தந்தை ஜோ லூட் சாமி, அருட்தந்தை பெனடிக்ட், அருட்தந்தை வின்சென்ட் சின்னதுரை, தற்பொழுது அருட்தந்தை டேவிட் ஆரோக்கியம் அவர்கள் வரை ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு வளர்ச்சி பணிகள் நடந்திட திருவுளம் கொண்டீர் ஆண்டவரே. வெரிதாஸ் வானொலி நிலையத்திற்கென்று வானொலி பணி, இதோ காணொளி வாயிலாக பல தொலைக்காட்சிகளுக்கு அன்று கொடுத்த பணிகள், மாதா தொலைக்காட்சி, அதனைத் தொடர்ந்து சாந்தோம் ஸ்டூடியோஸ், சாந்தோம் அகாடமி, இன்று சிங்க் வரை ஒவ்வொரு கட்டத்திலும் ஆண்டவரே இதனுடைய வளர்ச்சியை நீர்
கண்காணித்து வழிநடத்தி வருகிறீர். உம்முடைய இந்த திருவுளத்தை நாங்கள் வியந்து பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, மக்கள் எல்லாம் ஊடக வழியாக நற்செய்தியை கற்றுக்கொள்ள வேண்டும், நற்செய்தியை வாழ்வாக்க வேண்டும். ஒருமனப்பட்ட உள்ளத்தோடு இறையாட்சியை கட்டி எழுப்புவதற்காக ஒன்று திரண்டு வர வேண்டும் என்பதற்காக உம்முடைய பணிக்காக ஆயர்கள் வழியாக, அருட்தந்தையர்கள் வழியாக, அருட்சகோதரிகள் வழியாக, இன்னும் இங்கு பணியாற்றக்கூடிய அன்று முதல் இன்று வரை பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய பணியாளர்கள் ஒவ்வொருவர் வழியாக திருவுளம் கொண்டீர், ஆசீர்வதித்தீர். உம்முடைய இந்த வலிமையான திருவுளத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் இதில் உமது வலிமையை பார்க்கிறோம் ஆண்டவரே. இதில் உம்முடைய ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம், இதில் உம்முடைய வழி நடத்துதலை பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் உடைய கருவிகள் என்பதை உணர்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீர் பயன்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் ஆயனாய் இருக்கிறீர், நாங்கள் மந்தைகளாக இருக்கிறோம். நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி செல்கிறீர் ஆண்டவரே. எந்த நிலையிலும் தவறிவிடக் கூடாது என்பதற்காக உம்முடைய இந்த பரி உள்ளத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இதோ இந்த சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் தன்னுடைய இந்த இறையாட்சி பணிகளை ஊடக வழியிலே இன்னும் மக்களுக்கு அதிகமாக கொண்டு செல்ல இன்னும் துணையாக இன்னும் பற்பல ஆண்டுகள் சிறப்பாக பணிகள் புரிய நீர் திருவுளம் கொள்ள வேண்டும், ஆசிர்வதிக்க வேண்டும். இன்னும் நிறைய மக்களை நீர் இதிலே ஒன்று சேர்த்திட வேண்டும். இன்னும் அதிகமான ஜப உதவிகளை, பொருளாதார உதவிகளை பெற்று இன்னும் வாழ்வாங்கு வாழச் செய்திட வேண்டும். இன்னும் இதன் வழியாக உடைய திருவுளம் இன்னும் அதிகமாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை கைவிட்டு விடாதேயும், எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து கரம் பிடித்து வழி நடத்தியருளும். ஆமேன். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, தாங்கும் தேவன் இருப்பதால் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் நம்மை காக்கின்றார். அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாற செய்கிறார். புத்துயிர் அளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார். அமைதியான இடத்தில் என்னை இளைப்பாற செய்கிறார். புத்துயிர் அளிக்கும் ஆவியாலே நீதி வழியில் நடத்துவார்.
சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் நீ என்னோடு இருப்பதால் எதற்கும் அஞ்சியே. அவரின் போலே தேற்றும் துணையாகும். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் தெரிவில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் தெரிவில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, தாங்கும் தேவன் இருப்பதால் தாயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். நம்மை காக்கின்றார். எதிர்த்து நிற்போர் அனைவர் கண்முன் என்னை உயர்த்துகிறார். தலையில் நறுமண தைலம் பூசி அருளால் நிரப்புகிறார். எதிர்த்து நிற்போர் அனைவர் கண்முன் என்னை உயர்த்துகிறார். தலையில் நறுமண தைலம் பூசி அருளால் நிரப்புகிறார். வாழ்நாளெல்லாம் அருளும் நலமும் உமது பேரன்பும் சூழ்ந்து நின்று காக்கும் மரணால் என்னை தொடர்ந்து வரும். உமது இல்லம் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் தெரிவில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் தெரிவில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, தாங்கும் தேவன் இருப்பதால் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் நம்மை காக்கின்றார். குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் தெரிவில்லை. குறைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் தெரிவில்லை. தாங்கும் தேவன் இருப்பதா, தேவன் இருப்பதால் தாங்கும் தேவன் நீ இருப்பதால் எங்களுக்கு எந்த பயமும் இல்லை, எந்த குறையும் இல்லை. ஆண்டவரே, இதோ எமது இந்த மையம் இந்த அளவுக்கு வளர்வதற்கு என்ன காரணம்? எவ்வளவோ எண்ணங்களை எண்ணுகிறோம், முயற்சி செய்கிறோம், ஆனால் அது முடியாமலே போய்விடுகிறது. ஆனால் இதோ உமது பிள்ளைகள் இங்கே உயர்ந்து நிற்கிறோம், சிறந்து நிற்கிறோம். இந்த உலகத்தின் எல்லா இடங்களிலும் இங்கிருந்து புறப்படுகிற உம்முடைய வார்த்தை எங்களது எளிய செயல் அடைந்து கொண்டே இருக்கிறது, தனது இலக்கை எட்டி கொண்டே இருக்கிறது. என்ன காரணம்? ஆண்டவரே, பல நேரங்களில் இது நான் செய்தேன், இதை நான் சுமந்தேன், இதை நான் வழி நடத்தினேன், நான் பொறுப்பெடுத்தேன் அப்படின்னு
நினைக்கிற பொழுது அது அந்த இலக்கை அடைவதற்கு தவறிவிடுகிறது. ஆனால் இதோ என்னுடைய கடவுள் என்னோடு இருக்கிறார், அவரே என்னை வழிநடத்துகிறார் என்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை, அந்த ஒரு உணர்வு எங்களை இங்கு வந்து நிறுத்தி இருக்கிறது. தொடக்க முதல் இன்று வரை இதற்கு உறுதுணையாக இருந்த ஆயர்களும் ஏராளமான குருக்களும் அருட்சகோதரிகளும் ஏன் அற்புதமான பணியாளர்களும் உம்மிடம் வந்தார்கள். இந்த நற்கருணை ஆண்டவரிடம் தங்களை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார்கள். நாங்கள் அல்ல, நான் அல்ல, என்னுடைய நற்கருணை ஆண்டவரே எனக்குள் சக்தியாக, எனக்குள் ஆற்றலாக, ஊற்றாக இருந்து இந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறார். ஆண்டவரே, இது உம்முடைய கரம், இது உம்முடைய பார்வை, இது உம்முடைய தாங்குதல், உம்முடைய தூண்டுதல். நன்றி ஆண்டவரே, நன்றி. எங்களுக்கு எப்பொழுதும் சக்தியாக இருக்கிற, எங்களுக்கு துணையாக இருக்கிற நற்கருணை ஆண்டவரே, இதோ எங்களை அமைதியாய் நீர் எங்களை வழிநடத்துகின்ற உம்முடைய கருணையை எண்ணி எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து உம்முடைய செம்மறிக்கு முன்னால், நற்கருணைக்கு முன்னால் எங்களையே நாங்கள் அர்ப்பணித்து உம்மை பாடி புகழுகிறோம். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகிறார். அவனியில் அமைதியை ஆக்குகிறார், அவனியில் அமைதியை ஆக்குகிறார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கருணை வடிவில் திகழ்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், கருணை வடிவில் திகழ்கின்றார். உடலும் உள்ளமும் நலம் பெறவே, உடலும் உள்ளமும் நலம் பெறவே இவர் உணவின் வடிவில் வருகின்றார். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறையேசுவே அரசராய் அமரட்டுமே. இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறையேசுவே அரசராய் அமரட்டுமே. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகிறார். அவனியில் அமைதியை ஆக்குகிறார், அவனியில் அமைதியை ஆக்குகிறார். இன்பமும் துன்பமும் நமக்கு ஒன்றே, இவர் அன்பில் ஒன்றாய் இணைத்து விட்டார். இன்பமும் துன்பமும் நமக்கு ஒன்றே, இவர் அன்பில் ஒன்றாய் இணைத்து விட்டார். துன்பமும் பகைமையும் மறைந்துவிடும்,
துன்பமும் பகைமையும் மறைந்துவிடும். இறை வல்லமை நம்மிடம் நிறைந்துவிடும். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறை இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறை இயேசுவே அரசராய் அமரட்டுமே. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகிறார். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகிறார். அவரில் அமைதியை ஆக்குகிறார், அவரில் அமைதியை ஆக்குகிறார். சிறு குழந்தை ஒன்று தன்னந்தனிமையாக இருள் சூழ்ந்த அந்த பாதையிலே நடந்து செல்கின்றது. தனிமையிலே நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தை, அந்த சிறுமி பயத்திலே நடுங்குகிறாள். இருளை பார்த்து பயம், தனிமையை உணர்ந்து பயம், மிருகங்களுடைய சத்தங்கள், இப்படி பல்வேறு குழப்பங்களோடு நடுக்கத்தோடு பயணிக்கிறாள் சிறுமி ஒருவர். அதே போல நாமும் பல நேரங்களிலே தன்னந்தனியமாய் பயத்தோடு அச்சத்தோடு இருள் சூழ்ந்த பாதைகளிலே எப்பொழுது எது யாருக்கு நடக்கும் என்பதை தெரியாத வண்ணமாக திருப்பாடல் ஆசிரியர் பாடுவது போல, சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கிலே நடக்க நேர்ந்தாலும் என்ற வரிகளுக்கு இணங்க ஆண்டவரே நடந்து கொண்டிருக்கிறோம். எண்ண முடியாத நினைவலைகள், எதிர்பார்க்க முடியாத திருப்பங்கள் அந்த குழந்தையை, சிறுமியை அந்த பாதை பயணத்திலிருந்து திரும்பி போய்விடவா என்று யோசிக்க தோன்றுகிறது. அந்த சிறுமி நடந்து செல்ல வேண்டுமா, திரும்பி செல்ல வேண்டுமா என்ற கேள்வியை ஆண்டவரை உம்மை பார்த்து கேட்கின்றோம். இதே ஒரு காட்சியை போன்று அதே சிறுமி இருள் சூழ்ந்த பாதை தனிமையாக நடக்கிறாள். இப்பொழுது அவளை ஒரு கை பற்றியிருக்கிறது. இப்பொழுது அவளுடைய முகம் பிரகாசித்திருக்கிறது, நம்பிக்கையோடு இருக்கிறது. என்னோடு ஒருவர் நடக்கிறார், உடன் பயணிக்கிறார், அவருடைய கரத்தை நான் இறுக பற்றியிருக்கிறேன் என்பதை காட்டிலும் அவர் எனது கரத்தை இறுக பற்றியிருக்கிறார், எந்த சூழ்நிலையிலும் என்னை கைவிட்டு விட மாட்டார் என்ற நம்பிக்கையிலே அந்த சிறுமி நிமிர்ந்து நடக்கிறாள். இருள் சூழ்ந்த பாதை ஆயினும் அந்த பாதையிலே வெளிச்சம் தெரிகிறது. அந்த பாதையிலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த பாதை மிக அழகான ஒரு எதிர்நோக்கின் பயணத்திற்குரிய பாதையாக அது அமைகிறது. ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிற போது நாங்கள் அந்த பாதையிலே பயணிக்கிறோம், உறுதியோடு நிற்கிறோம், நம்பிக்கையின் அங்குரமாகிறோம். திரும்பி பார்ப்பதில்லை, திரும்பி நடப்பதில்லை. ஏனெனில் ஆண்டவரே நீர் எங்களோடு இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியுண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டார்,
இனி என்னாலும் ஆசியுண்டு. நம் தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியுண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டார், இனி என்னாலும் ஆசியுண்டு. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகமொழியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. தோல்விகள் கனவை கலைத்தாலும் நம் தேவன் வருவார், மனமுறுதி தருவார். சுமைகள் சோர்வை கொடுத்தாலும் நம் மேய்ப்பர் வருவார், உன் பாரம் சுமப்பார். எழுந்து நடந்திடு, அவர் அடி தொடர்ந்திடு, துணிந்து வாழ்ந்திடு, அவர் கரம் கோத்திடு. இயேசு தன்னை தருவார், உனக்காய் உன் வாழ்வை இனிதாக்குவார். உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகமொழியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. நோய்கள் மனதை வதைத்தாலும் நம் மீட்பர் வருவார், உன்னை தொடுவார். பெருமை நிழலாய் தொடர்ந்தாலும் நம் வேந்தன் வருவார், நிறைவாழ்வை அருள்வார். நம்பி ஜெயித்திடு, உன் நடுவில் வருவார். தள்ளிடாதிரு, உன் கரம் உயர்த்திடுவார். அவரே நம் கடவுள், வாருங்கள் தாழ்பணிந்து புகழ்ந்திடுவோம். உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகமொழியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. தேவன் உன்னோடு இருக்கின்றார், இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சியுண்டு. நம் இயேசு உன்னோடு இணைந்து விட்டார், இனி எந்நாளும் ஆசியுண்டு. உயிரும் நீயே, உறவும் நீயே, உள்ளத்தின் அகமொழியே. முதலும் நீயே, முடிவும் நீயே, முழுதான அன்புருவே. உயிரும் நீயே, உறவும் நீயே. சாந்தோம் கம்யூனிகேஷன் நிலையத்தினுடைய 50வது ஆண்டை தொடங்குகின்ற இந்த வேளையில் அதற்கு உயிரும் அதற்கு உறவோட்டத்தையும் நீரே ஏற்படுத்தி இருக்கிறீர். சாதாரண ஒரு இடத்திலே உம்மை நம்பி மட்டும் தொடங்கப்பட்ட இந்த நிலையம் இறையாட்சி பணியில் ஊடகம் வழியாக எல்லா மக்களையும் சென்றடைந்திருக்கிறது. தமிழ் பேசும் நல்லுலகு தோறும்
இறையாட்சியின் விழுமியங்களை எடுத்துச் செல்வதற்கு இந்த நிலையம் முழுவதுமாக துணை நின்றிருக்கிறது. நிலையத்திற்காக நன்றி சொல்கிற இந்த வேளையில் சாந்தோம் கலைத்தொடர்பு நிலையம் வழியாக எடுக்கப்படுகின்ற எல்லா முயற்சிகளிலும் உமது ஆசீரும் அருளும் நிறைவாய் தங்கும்படியாக இந்த நிலையத்தை உமது பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டி நிற்கின்றோம். எங்கள் வாழ்விலே எல்லா நிலையிலும் உம்மை நம்பி மட்டும் இருக்கிற பொழுது உமது வலிமையும் ஆற்றலும் முழுவதும் செயல்படுவதை எங்களால் கண்டுகொள்ள முடிகிறது. அதற்கு இந்த கலை தொடர்பகம் ஒரு ஊற்றாகவும் ஒரு ஆதாரமாகவும் இருக்கிறது. அருளும் இரக்கம் நிறைந்த இறைவா, இதோ இந்த வேளையிலே மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த நற்கருணை ஆராதனையிலே பங்கோலும் ஒவ்வொருவரையும் அது பாதத்திலே அர்ப்பணித்து வேண்டுகிறோம். ஒவ்வொருவரையும் கரம் தொட்டு ஆசீர்வதியும். நீர் எங்களோடு இருக்கிறீர், நீர் எங்கள் வாழ்விலே மகிழ்ச்சியை கொண்டுவருவீர் என்ற நம்பிக்கையில் வாழ்வில் பல்வேறு குழப்பங்களையும் வேதனைகளையும் கஷ்டங்களையும் சந்தித்தாலும் கூட உம்மை மட்டும் நம்பி உமது பாதத்திலே வேண்டி நிற்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் தொட்டு ஆசீர்வதித்து வழி நடத்தியர்களும். ஆமேன். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்தில் உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென்.